பிரதான கட்சிகளுடைய தலைவர்கள் எல்லோரையும் அழைத்து பாரத பிரதமர் பேசி இந்த பிரச்சனையை மேலும் வளர விடாமல் செய்ய வேண்டியது மிக முக்கியமான ஒன்று. அதனை உடனடியாக பிரதமர் செய்ய வேண்டும் என்று இந்திய முஸ்லிம் லீக் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து இந்த பிரச்சனையை இதோடு விட்டுவிடாமல் இதனுடைய தொடர்ச்சியாக நமது முந்தைய ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் தெரிவித்திருக்கிற யோசனையை இந்த தமிழ்நாட்டு மக்களும் யோசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்தியாவிலே எல்லா நெடுஞ்சாலைகளையும் தேசிய நெடுஞ்சாலைகளாக ஆக்கக்கூடிய நேஷனல் அத்தாரிட்டி ஆஃப் ஹைவேஸ் அத்தாரிட்டிஸ் இருக்கிறது. அதே மாதிரி ரயில்வே தனியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது நிர்வாகத்தில். அதே போன்று இந்தியாவிலே மின்சாரம் நேஷனல் பவர் கிரிட் என்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று அவர்கள் சொன்ன கருத்து நேஷனல் வாட்டர் கிரிட் ஒன்று அமைக்கப்பட வேண்டும். தேசிய தண்ணீர் அமைப்பு ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். எல்லா நதிகளும் மத்திய அரசினுடைய கட்டுப்பாடுகளுக்கு கொண்டு வர வேண்டும். நீர் பங்கீடு செய்வது, அணை கட்டுவது அத்தனையும் மத்திய அரசுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருந்தால்தான் மாநிலங்களுக்கு இடையிலே இப்படிப்பட்ட பிரச்சனையை தவிர்க்க முடியும் என்று அந்த அறிஞர் சொல்லியிருக்கிறார். அந்த கருத்தை வலிமைப்படுத்துவதற்கு விரைவில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டமும் ஊர்வலங்களும் நடத்தி மத்திய அரசுடைய கவனத்தை திருப்புவதற்காக இந்திய அளவிலே தண்ணீர் நேஷனல் பவர் வாட்டர் கிரிட் அமைக்க சொல்லி கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் சார்பாக மகஜர் கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்ட தினத்தை விரைவில் அறிவிக்க இருக்கிறோம். நாங்கள் அறிவிக்கிற அந்த ஆர்ப்பாட்ட மகஜர் கொடுக்கக்கூடிய அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு இன்று ரோட்டில் சென்று உணர்ச்சிகளை தூண்டிக் கொண்டிருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் அப்துல் கலாம் சொல்லி இருக்கக்கூடிய அந்த கருத்தை வலிமைப்படுத்துவதற்கு நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய அந்த முயற்சிக்கு எல்லா அரசியல் கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த நேரத்தில் உங்கள் மூலமாக நான் வைக்கிறேன். இதுதான் முடிவு. இதை தவற விடுவோமானால் இந்தியாவுடைய வருங்காலமே பல கேள்விக்குறிகளாக ஆக்கிவிடப்படும். அது தேவையற்ற ஒன்று. வரலாற்றை திசை திருப்பிவிடக் கூடாது என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அடுத்து இந்திய முஸ்லிம் லீகை பொறுத்த வரையில்